ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குடமிளகாய் வச்சு சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: குடமிளகாய் எடுத்துக்கோங்க ஒன்று, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய். நான் இது எடுத்திருக்கேன், புதினா எடுத்திருக்கேன். இன்றைக்கி பிரியாணி செஞ்சதுனால வீட்டில் புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால் அதை சேர்த்துக்கேன். நீங்கள் சேர்க்காமல் பண்ணிங்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு குடமிளகாயை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். நல்லா வதக்கணும். அதை நல்லா இந்த கலரில் வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதே கடாயில் என்ன பண்ணுங்கள், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்துக்கு அப்புறம் ஆட் பண்ணியிருப்பேன். பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா ஆனியன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்குறேன். அப்போ தான் நல்லா வதங்கும் ஆனியனும் டொமேட்டோவும். நல்லா வதங்கினோடனே புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கழுவி வச்சுருப்பேன், அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். புதினா சேர்க்காமல் வெறும் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா எக்ஸ்ட்ரா இருந்தனால சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். நல்லா வதங்கினோடனே தேங்காய் கடைசியாக ஆஃப் பண்ண போகிற நேரத்தில், அடுப்பு ஆஃப் பண்ண நேரத்தில் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. அப்புறம் அந்த குடமிளகாயை சேர்த்துட்டு வதக்கி வச்சதையும் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உப்பு தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு சுற்றிட்டா அருமையான குடமிளகாய் சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.